ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு லஞ்ச் மெனு வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறி கீரை வச்சு தான் இன்றைக்கி லஞ்ச் மெனு வந்து செய்ய போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ. ஃபஸ்ட்டு தோட்டத்திலேருந்து காயெல்லாம் பறிச்சிடலாம். இன்றைக்கி வந்து கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் நான் எடுக்க போகிறேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து தோட்டத்திலேருந்து காயெல்லாம் கட் பண்ணுறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம வச்ச செடியிலேருந்து நிறைய காய் வந்திருக்கு. அது கட் பண்ணி சமைக்கும் போதே நம்மளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி தான். கத்திரிக்காய், அதுக்கப்புறம் வெண்டைக்காவும் கொஞ்சம் இருக்குது. நான் பறிக்காமல் விட்டனால ஒரு 2-3 வெண்டைக்காய் வந்து முத்தி போயிடுச்சு. அதெல்லாம் விட்டுட்டு நல்ல வெண்டைக்காய் மட்டும் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை அங்கே பாருங்கள், இப்போ தான் நல்லா கட் பண்ணி விட்டு நல்லா வளர்ந்துருக்கு, கொழுந்தாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கீரை சமைச்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி என்னென்ன சமைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, தூதுவளை ரசம், அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வெண்டைக்காய் புளிக்குழம்பு, முருங்கைக்கீரை பொரியல் வந்து பண்ண போகிறேன். தூதுவளையும் நான் கட் பண்ணி விட்ட வீடியோ ஆல்ரெடி காமிச்சிருக்கேன் பாருங்கள். மறுபடியும் இவ்வளோ வளர்ந்துருக்கு. அதுலேருந்து தேவையான அளவு தூதுவளையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ரெசிபி பார்க்கலாம். கட் பண்ண காய்கறியெல்லாம் கழுவி எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு காயெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். புளிக்குழம்பு வந்து எல்லோரும் செய்கிற மாதிரி தான், ரொம்ப டிஃப்ரெண்ட்டெல்லாம் ஒன்றும் செய்யலை. நான் வந்து நம்ம தோட்டத்தில் பறித்த காய்ங்கிறனால இதையும் சேர்த்து நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். புளிக்குழம்புக்கும்போது இந்த மாதிரி குறுக்காக கட் பண்ணிக்கணும் கத்திரிக்காயை. சாம்பார்னால் நீலவாக்கில் கட் பண்ணால் நல்லாயிருக்கும். காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க. புளிக்குழம்புக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு பூண்டு வந்து ஃபுல்லாக உரித்து வச்சுருக்கேன். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோடனே வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதோட வந்து நான் வேறு ஒரு இது ஆட் பண்ண போகிறேன். அதுதான் இந்த புளிக்குழம்புல ஸ்பெஷல். பார்க்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ வந்து இந்த மணத்தக்காளி விதை இருக்கு இல்லையா, அதை வந்து வத்தல் மாதிரி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த வந்து ஒரு ஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். எந்த புளிக்குழம்பாக இருந்தாலும் இந்த வத்தல் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது. அது இல்லாமல் இது வந்து லைட்டாக கசப்பு இருக்கும். குழந்தைங்க சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு வந்து வயிற்றில் இருக்க பூச்சி அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லாமே இதாகிடும். ரொம்ப நல்லது இது வந்து சேர்த்துக்கிறது. அதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ காயும் சேர்த்துக்கலாம். எல்லா காயும் சேர்த்துட்டு அதுவும் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்குங்க. சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இப்போ வேக வச்சிடலாம். குழம்பு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்கள், நல்லா காய் எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். ஒரு கிண்ணம் அளவு ஃபஸ்ட்டு தேங்காய் பால் மட்டும் சேர்த்துருக்கேன். நான் வந்து தண்ணி சேர்த்துக்கலான்னு சொல்லும் போதே புளியும் சேர்த்துட்டேன். கரைச்சி வச்சுருந்த ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி கரைச்சது வந்து சேர்த்துட்டேன். அது சொல்ல மறந்துட்டேன். இப்போ தேங்காய் பால் சேர்த்து ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து முருங்கைக்கீரை பொரியல் வந்து பார்க்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சோடனே கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிருக்கேன். தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ண பொடியாக நறுக்குன்னு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பட்டை மிளகா, காஞ்ச மிளகா வந்து ஒரு 3 மிளகா சேர்த்துருக்கேன் காரத்துக்கு. நீங்கள் பச்சை மிளகா வேணுனாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அலசி நல்லா உருவி அலசி வச்ச கீரையை வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப இளங்கீரையாக இருக்கனால டக்குன்னு வெந்துடும். தண்ணி ரொம்பலாம் சேர்க்க வேண்டாம், சும்மா கொஞ்சமாக சேர்த்தா போதும். அதே மாதிரி இதை வேக வச்சு தண்ணியை வடிச்சிட்டுலாம் செய்யாதீங்க. கீரையை எல்லாத்தோட சத்தெல்லாம் போயிடும். இந்த மாதிரி கம்மியாக தண்ணி வச்சு செஞ்சிங்கன்னா தான் ரொம்ப நல்லது. கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன் பாருங்கள். விட்டு இதிலே வேக வச்சிடலாம். கீரையை வந்து மூடி போட்டும் வேக வைக்கக்கூடாது. அதே மாதிரி கீரைக்கு லாஸ்ட்டாக தான் உப்பு சேர்க்கணும், ஃபஸ்ட்லேயே சேர்க்காதீங்க. லாஸ்ட்டாக நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக தேங்காய் துருவல் வந்து சேர்த்துருக்கேன். தேங்காய் துருவல் சேர்த்து கொஞ்சம் நேரத்தில் ஒரு கிண்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க.
அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதில் இன்னொரு இன்க்ரீடியன்ட் வந்து சேர்க்க போகிறேன். பாருங்கள், இது சேர்த்திங்கன்னா கீரை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா கீரை பொரியலுக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வேர்க்கடலை வந்து தோல் எடுத்துகிட்டு கொஞ்சம் வேர்க்கடலையை 1-2 அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்குங்க. அவ்வளோதான், முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தனியாக இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பார்த்தீங்களா, சூப்பராக முருங்கைக்கீரை பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து தூதுவளை ரசம் செய்ய போகிறோம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 2 தக்காளி, ஒரு குட்டி சைஸ் தக்காளி 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்த தூதுவளை எல்லாமே அலசிட்டு அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து இது எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிக்கலாம். மிக்சியில் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், ஓரளவுக்கு குறைன்னு அரைச்சி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து புளி ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கணும். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி கரைசல் வந்து சேர்த்துட்டு நம்ம அரைச்சதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு 4 பட்டை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தேவையான அளவு பட்டை மிளகாய் சேர்த்துக்குங்க. மல்லி இலை, உப்பு எல்லாம் சேர்த்து கரைச்சிக்கலாம். உப்பு இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம தாளித்து கொட்ட வேண்டியதான். தாளிக்கிறதுக்கு வந்து வெந்தயம், கொஞ்சம் கடுகு, அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் எல்லாம், கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு தாளித்து இப்போ வந்து கரைச்சி வச்ச ரசம் எடுத்து ஊற்றியாச்சு. இது நுரை கட்டின உடனே நம்ம வந்து இறக்கிடலாம். அவ்வளோதான், ரசமும் ரெடி ஆகிடுச்சு. கமகமன் சூடான தூதுவளை ரசம் ரெடி. இது வந்து சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு இதை வச்சு கொடுங்க, ரொம்ப ஹெல்தி இது. அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தியாஸ்ரீ கிரியேஷன்ஸ்.